என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்னம்மா உனக்கு கவலை? கண்ணீரை சிந்திக் கொண்டே இருக்கிறாய். உன்னுடைய சாய் உன்னோடு இல்லை என்று நினைத்து விட்டாயா? இருக்கிறேன். சோதனைகள் வருகிறது தான். நான் அதையும் இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நாள் நன்றாக இருப்பது போல இருக்கிறது, இன்னொரு நாள் அப்படியே அதற்கு எதிராக இருப்பது போல இருக்கிறது. ஒரு நாள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக நீ இருப்பது போல இருக்கிறாய், இன்னொரு நாள் அதுவே மிக மிக அதிகமான கஷ்டத்தையும் நீ படுகிறாய். பொதுவாக ஒன்றுமே சொல்ல முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எனக்கும் உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மன கஷ்டமாகத்தான் இருக்கிறது. எல்லாவற்றையும் நான் புரிந்து கொள்கிறேன். நீ ஒன்று நினைக்கிறாய் அல்லவா, தெய்வம் புரிந்து கொள்ளவே இல்லை என்று. தெய்வம் புரிந்து கொள்ளாமல் எங்கு போகும் சொல் பார்க்கலாம். என்னுடைய பிள்ளை அழுகும் பொழுது அத காரணத்தை கூட அறியாமல் இருப்பேனா? இந்த சாய் சாய் என்று சொல்வதை விட உன் அப்பா அறியாமல் இருப்பேனா? மற்றவரை பற்றி உனக்கு அதிகமாக சொல்லியிருக்கிறேன், ஆனால் உன்னை பற்றி நான் அதிகமாக பேசியது கிடையாது. அதாவது மற்றவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி செய்ய பார்க்கிறார்கள், அப்படி செய்ய பார்க்கிறார்கள் என்று ஒவ்வொரு விதமாக நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்க இருப்பது இருந்தது அனைத்தையுமே. ஆனால் பார், உன்னை பற்றி நான் இதுவரைக்கும் சில விஷயங்கள் மட்டுமே சொல்லி இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் கடினமாக ஒரு காலகட்டம் இருக்கிறது என்றால் சந்தோஷமான ஒரு காலகட்டமும் இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. சந்தோஷம் என்ற ஒரு விஷயம் மிக 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 ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சந்தோஷத்திற்கு உனக்கு குறை என்பது எப்பொழுதும் வராது. உனக்கு ஒன்று தெரியுமா? நீ இப்பொழுது மிக மிக பலவீனமாக இருக்கிறாய். பலவீனம் எப்பொழுதும் வேண்டாமே. பலவீனம் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் அவர்கள் அதை வைத்தே உன்னை தாக்க ஆரம்பிப்பார்கள். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். உன் கூட பிறந்தவர்களோ இல்லை உனக்கு நன்றாக தெரிந்த நண்பரோ யாராக இருந்தாலும் சரிதான், தயவு செய்து உன்னுடைய பலவீனத்தை சொல்லி அவர்களிடம் இதுதான் நான், இப்படிதான் நான் என்று எடுத்துரைத்து அவர்களுக்கு தேவையில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி தேவையில்லாத அதாவது இதுதான் என்னுடைய பலம், இதுதான் என்னுடைய பலவீனம் என்று எடுத்து சொல்லாதே. ஏனென்றால் அதை வைத்தே ஒரு காலம் அல்ல ஒரு காலம் தாக்க ஆரம்பித்து விடுவார்கள். நீ எல்லா விஷயத்திலையுமே ஒரு அற்புதமான ஒரு இடத்தில் இருந்த மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொன்ன காலம் போய் மற்றவர்கள் பார்ப்பவர்கள் எல்லோரும் இப்பொழுது உனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். என்ன இப்படி ஆகிவிட்டது, பார்த்து கொள்ளலாம், அது செய்யலாம் இது செய்யலாம் என்று. ஆனால் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவில்லை. ஒரு தைரியமான பிள்ளைக்கு மற்றவர்கள் என்ன ஆறுதல் கொடுப்பது? நீதான் மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டு இருந்தாய். திடீரென்று ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் ஆறுதல் கொடுக்கும் அளவுக்கு நீ ஆக்கினாய்? உன்னுடைய முகத்தில் அந்த சோர்வை காட்டுவதனால் தானே அனைவரும் உன்னை இந்த மாதிரியாக நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வேன். ஆறுதலுக்கு நீ அழைக்கிறாய். யாராவது ஒரு வார்த்தை நான் இருக்கிறேன், உன்னை பார்த்து கொள்கிறேன், பணத்திற்கோ நகைக்கோ இல்லை எதற்குமே நீ கவலைப்படாதே என்று சொல்ல மாட்டார்களா என்று. அதெல்லாம் யார் சொல்லுவார்? இந்த காலத்தில் ஒவ்வொருவனும் அவனவன் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் பார்க்கிறான். மற்றவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறானா? யாரும் இங்கு யாரையும் தூக்கி விடுவதற்கு தயாராக இல்லை. ஆனால் ஓடுபவனை அப்படியே காலை பிடித்து பின் இழுக்கத்தான் இங்கு அனைவருமே தயாராக இருக்கிறார்கள். அதை நீ மறந்து விட்டாயா? எத்தனை நாள் நீயும் முன்னுக்கு ஓடி இருக்கிறாய், ஆனால் உன்னை எத்தனை பேர் நம்ப வைத்து உன்னை பின் இழுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் மறந்துவிட்டு எதற்கு தங்கமே கண்கலங்குகிறாய்? கண்ணீரை துடைத்துக்கொள். நீ தைரியமான பிள்ளை. உன்னிடம் இப்பொழுது பணமோ எல்லாமே குறைவாக இருக்கிறது, ஆள் பலம் எல்லாமே குறைவாக இருக்கிறது என்பதனால் கவலைப்படுகிறாய். ஆள் பலமோ இல்லை பணமோ இல்லை என்றாலும் சாய் இருப்பேன் உனக்காக. மற்றவர்கள் நீ செய்யும் விஷயத்தை கேலி கிண்டல் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பலாம், புரிகிறதா? ஆனால் இந்த சாய் ஒரு முறை கூட குழப்ப மாட்டேன்.
ஒரு விஷயத்தை கூட இந்த சாய் நீ குழவி நிற்கும் அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன். நிறைய துரோகிகள் இருந்தாலும் சரிதான், அதிலெல்லாம் நான் உன்னை மீட்டு வெளிக்கொண்டு வருவேன். உன்னை பற்றிய ஒரு ரகசியம், உனக்கே தெரியாத ஒரு ரகசியம் என்னவென்றால், நீ எதுவாக இருந்தாலும் பயப்படுவாய். ஆனால் அந்த பயம் யாருமே இல்லை என்று தெரிந்தவுடன், அதாவது ஒரு விஷயம் செய்யும் பொழுது ஆரம்பத்தில் நீ பயப்படுவாய். ஆனால் நாம் தான் இதை செய்ய வேண்டும், நாம் தான் இந்த இடத்தில் இந்த ஒரு விஷயத்தை நிலையாக செய்ய வேண்டும் என்று தெரிந்த அடுத்த நிமிஷம் தைரியமாக இருந்துடுவார். யாருமே இல்லை என்றாலும் நான் செய்கிறேன் என்று இறங்குவார். தங்கமான பிள்ளையே, தைரியமெல்லாம் அதிகமாக இருக்கிறது. ஆனால் என்ன, அது சில சமயத்தில் வெளிக்காட்டுவது இல்லை. நீ அவ்வளவுதான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பிள்ளை தங்கமே. இப்பொழுது கூட 10 குடும்பத்தை உன்னிடம் கொடுத்தால் கூட அவ்வளவு அழகாக நடத்தி விடுவார். ஆனால் பார், உன்னுடைய மன சோர்வினால் இவ்வளவு கவலையோடு இருக்கிறாய். கண்ணீரை மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பார். உன்னுடைய குடும்பத்தையும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையையும் சரிதான் நடத்துவதற்கும் எல்லா விதத்திலும் உதவியாக நீ வணங்கும் இந்த சாய் இருப்பேன். இந்த சாய்க்கு தெரியாதது என்பது எதுவும் அல்ல. நீ ஒரு திட்டம் போட்டாய், அது ஒரு திட்டமாக நடக்கிறது என்றால் ஒரே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். நீ போடும் திட்டத்தை விட இந்த சாய் ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கிறேன். அந்த திட்டம் உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்ததாக இருக்கும். அதனால்தான் சில நேரம் காலம் தள்ளி போனது என்று நினைத்துக்கொள். தங்கமான பிள்ளைக்கு இனி எல்லாமே தங்கமாகவே நடக்கும். என்னுடைய தங்கமே, செல்வ செழிப்புகள் அனைத்தும் உன்னோடு இருக்கும். நிச்சயமாக இந்த உலகத்தை படைத்த எனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்த தெரியும். நீ கண் கலங்கி வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகமாக்கி கொள்ளவே கொள்ளாது. உன்னுடைய தேடல்கள் என்ன? நீ எந்த ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாய்? எல்லாமே நான் அறிவேன். எல்லா கட்டத்திலும் உன்னை நான் தூக்கி நிறுத்துவேன். சில சமயம் சில தவறுகள் உன்னை மீறி நடக்கிறது. உன்னை மீறி நடக்கும் தவறுகளானது அது காலம் உன்னை அந்த அளவுக்கு செய்ய வைக்கிறது. அதெல்லாம் விட ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக ஒவ்வொரு காலகட்டமும் உனக்கு பிடித்தது போல செய்து ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக ஒவ்வொன்றாக வாழ வைக்கிறேன் என்று மனதார வாக்கு கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் இவன் என்னை இந்த கொடுமை செய்தான், இவன் எனக்கு துரோகம் செய்ய நினைக்கிறான், அவள் என்னை இந்த தொந்தரவு செய்ய நினைக்கிறாள் என்று எதையுமே நினைக்காது. உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு பின் யார் தொந்தரவு கொடுக்கிறார்? பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் யார் உனக்கு கொடுத்து உனக்கு தேவையே இல்லாமல் பிரச்சனைகளை கொடுக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சாய் பார்த்து கொள்வார். கெட்ட நேரங்கள் முடிந்து விட்டது, அற்புதங்கள் நடக்கும் நேரம் வந்து விட்டது. இந்த நேரத்தில் அற்புதத்தையும் அழகான ஒரு வாழ்க்கையும் தான் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர கஷ்டம் என்ற ஒரு விஷயத்திற்குள் நீ போகக்கூடாது, அதை யோசிக்க கூடாது என்றுதான் சொல்வேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லா காலமும் உங்களுக்கு இன்பமயமான ஒரு விஷயம் நடக்குமே தவிர துன்பமான ஒரு விஷயம் எக்காரணம் கொண்டும் நடக்காமல் இந்த சாய் பார்த்துக் கொள்கிறேன். இந்த அளவுக்கு வாக்கு கொடுத்தும் நீ நம்பவில்லை என்றால் பொறுத்திருந்துதான் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாய்க்கு உன்னை வாழ வைக்கவும் தெரியும், உன்னை வாழ வைக்க கூடாது, உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவனே தாராளமாக வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் அழிக்கவும் தெரியும். எல்லா இடத்திலும் உனக்கு நான் துணை இருப்பேன். எல்லா இடத்திலும் உனக்காக இந்த சாய் துணை இருந்து ஒவ்வொரு கட்டமாக மாற்றி 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 அழகான ஒரு வழி நடத்துவேன். பேரின்பத்தை நீ அடையும் நேரம் வந்துவிட்டது. பொறுப்பான பிள்ளையாக இரு. காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் நீ துவண்டு போன சமயத்தில் உன்னை தூக்கி நிறுத்த இந்த சாய் எப்படி ஓடி வந்தேனோ அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தூக்கி சுமக்க நிச்சயமாக இனி ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருப்பேன். கஷ்டத்தில் மட்டும் கூட இருப்பேன் என்று நினைக்காதே. சந்தோஷத்திலும் கூட இருந்து உன்னை வாழ வைப்பேன். துரோகிகளுக்கு மத்தியிலும் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியிலும் நீ ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய். கண்டிப்பாக இனி வரும் காலம் எல்லாம் அமோகமே. சந்தோஷமாக இரு.
சகலத்தையும் பெற்றுக்கொண்டு சீரும் சிறப்புடனும் வாழ்வாய். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.